अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன்னடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்திரூபா. ஸ்ரீமன் மகாபாரதத்திலே மிக முக்கியமான பகுதியான ஸ்ரீவிஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பீஷ்மாச்சாரியராலே தர்மபுத்திரருக்கு உபதேசிக்கப்பட்டது. பகவானுடைய எண்ணற்ற திருநாமங்களிலே ஒரு 1000 திருநாமங்கள் ரிஷிகளாலே சொல்லப்பட்டவை. அவற்றைத்தான் பீஷ்மாச்சாரியர் உபதேசம் பண்ணினார். அப்படி பண்ணுகிற பொழுது இதெல்லாம் பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை தெரிவிக்கிறது என்று அவரே சொன்னார். யானி நாமானி கவுணானி விக்யாத்தானி மகாத்மனா என்று அந்த திருநாமங்களை உபதேசிப்பதாக சொன்னார். அந்த திருநாமங்களெல்லாம் பகவானுடைய அற்புதமான கல்யாண குணங்களை மற்றும் பெருமைகளை எடுத்துரைக்கிறதா இருக்கிறபடியினாலே அந்த திருநாமங்களுக்கு அற்புதமான வியாக்கியானங்களை பண்ணுகிறார்கள் ஆச்சாரியர்கள் என்று பார்த்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் 940வது திருநாமம் முதலிலே அனுபவிக்கிறோம். திஷா என்பது திருநாமம், 940வது திருநாமம். அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார். திஷதி என்னால் கொடுக்கிறார் என்பது பொருள். அப்போ திஷா என்னால் கொடுப்பவர் என்பது பொருள். அதைத்தான் அர்த்தமாக காட்டுகிறார் ஆதிசங்கர பகவத்பாதர். சமஸ்தானாம் கர்மாணாம் பலானி திஷன்னு வேதாத்மனா திஷா. அதாவது வேதங்களினுடைய அடிப்படையில் வேதங்களில் கூறப்பட்டபடி சமஸ்தானாம் கர்மாணாம் பலானி திஷதி, அவரவர்கள் செய்த கர்மங்களுக்கு சேர அவரவர்களுக்கு பயன்களை கொடுப்பவர். ஏற்கனவே நாம் பார்த்தோம். நல்ல காரியம் செய்தவர்களுக்கு நற்பயன்கள் கிட்டுகின்றன, தீங்கு செய்பவர்களுக்கு தீய பலன்கள் கிட்டுகின்றன என்றெல்லாம் பார்த்தோமானால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்னால் அவரவர்கள் செய்த செயல்களுக்கு ஏற்பத்தான் யார் என்ன காரியம் செய்கிறாளோ அதற்கு அந்தந்த பலன் என்று வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்களிலே சொன்ன அர்த்தங்கள் தான் இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரங்கள் முதலியவற்றிலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆயினால அந்த வேதத்திற்கும் வேதத்திற்கு அங்கமாக உள்ள நூல்களுக்கும் பொதுவாக பார்த்தால் அதில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பலன்களைத்தான் பகவான் கொடுக்கிறான் என்பது திஷா என்கிற திருநாமத்துடைய அர்த்தமாக ஆதிசங்கர பகவத்பாதர் காட்டுகிறார். அடுத்தபடியாக திஷா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது இங்கேயும் பலன்களை கொடுப்பவர் என்று தானே அர்த்தம். இது கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை சேர்ந்த திருநாமம். இன்னும் அது அப்படியே செல்லுகிறது. கீழ் திருநாமங்கள் அத்தனையும் கஜேந்திர விற்த்தாந்தத்தோடு தொடர்பு படுத்தி சொன்னார் அல்லவா. இந்த திருநாமத்தையும் அப்படி கஜேந்திர விற்த்தாந்தத்தோடு தொடர்பு படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால் பாருங்கள். தான் கஜேந்திரவத் அந்தரங்கீ கரோதி ந கிந்து ஆக்ஞாபயதி இது திஷா. இப்போ பிரம்மருத்ராதிகளுக்கு வேண்டிய பயன்களை கொடுப்பவர் என்றெல்லாம் கீழே சொன்னார். ஆனாலும் கூட தான் கஜேந்திரவத் ந அங்கீகரோதி, கஜேந்திரனை போல தன்னுடைய அந்தரங்கமான அடியவனாக அந்த பிரம்மருத்ரர்களை கொள்ளவில்லை பகவான். கிந்து ஆனால் என்ன செய்கிறான்? ஆக்ஞாபயதி, அவர்களையும் கட்டளையிட்டு நடத்துகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கஜேந்திரன் பகவானையே அடைய வேணும், பகவானுக்கே தொண்டு செய்ய வேணும் என்று நினைத்தான். ஆனால் அவர்கள் அப்படி இல்லையே, வேறு வேறு பயன்களை என்றால் கேட்கிறார்கள். ஆகையினால கஜேந்திரனை போல பிரம்மருத்ராதிகளை கொள்ள முடியாது. அதனால் என்ன பண்ணுறான்? கஜேந்திரனை அந்தரங்கமான அடியவனாக கொள்ளுகிறான், நெருங்கிய அடியவனாக. அதே சமயத்தில் பிரம்மருத்ராதிகளை அவன் கட்டளையிட்டு நடத்துகிறான், வேலைக்காரர்களைப் போல என்று அந்த அர்த்தத்தை காட்டுகிறார் பராசர பட்டர். திஷா என்பதற்கு
சத்யசந்த தீர்த்தர் காட்டுகிற பொழுது தர்மாதி தாத்தாரஹா, தர்மம் முதலியவற்றை கொடுப்பவர், தர்மம் முதலியவற்றை நமக்கு கொடுப்பவரே யாரு? பகவான் தான் என்று அந்த அர்த்தத்தை காட்டினர். அடுத்த திருநாமம் 941வது திருநாமம் அநாதிகி என்பது. அநாதிகி என்னால் என்ன? காரணமே ஆதிகி ந அநாதிகி. எவனுக்கு காரணம் இல்லையோ அவனுக்கு அநாதின்னு பேர். அதைத்தான் ஆதிகி காரணமஸ்ய ந வித்யதே. காரணமே இல்லாதவர், தனக்கு எல்லாருக்கும் இவர் காரணமாக இருக்கிறார், ஆனால் இவருக்கு ஒரு காரணம் கிடையாது. அதுதான் சொல்ற சர்வ காரணத்துவாத், எல்லாவற்றிற்கும் தாம் காரணமாக இருக்கிறபடினாலே என்ன சொல்லுகிறார்? ஆதிகி அஸ்ய காரணம் ந வித்யதே, இவனுக்கு இன்னொரு காரணம் கிடையாது, அதனால இவன் அநாதிகி என்று அந்த அர்த்தத்தை சொன்னார். ஆனால் அநாதிகி என்பதற்கு பராசர பட்டர் மிகவும் சிறப்பான வேறு பொருளை காட்டுகிறார். அதாவது என்னன்னா, கஜேந்திர மோட்ச விருத்தாந்தத்தால் என்ன தெரிவிக்கப்பட்டது? கஜேந்திரனுக்கு தன்னையே கொடுத்தான், தன்னைத்தான் அடைய வேணும் என்று ஆசைப்பட்டான். பகவானே அடைய வேணும், பகவானுக்கே தொண்டு செய்ய வேணும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஏனென்றால் பகவான் தான் அடைய வேண்டிய பயன் என்று தெரிந்து கொண்டிருந்தான் கஜேந்திரன். அதனால் அவனுக்கு தன்னை கொடுத்தான். ஆனால் இந்த பிரம்மருத்ராதிகளுக்கு தான் தான் நாதன் என்று அவர்கள் தெரிந்து கொள்ளவில்லையா? அதனால தான் அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நாங்கள் ஏற்கனவே செய்து வருகிற தொழிலேயே எங்களுக்கு இன்னும் நீட்டிப்பு கொடுக்க வேண்டும். ஒரு பதவியில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான்? பதவியிலேருந்து ஓய்வு பெற வேண்டிய காலம் வந்தாலும் மறுபடியும் அந்த பதவியில் ஏதாவது நீட்டிப்பு கிடைக்குமா, இன்னும் கொஞ்சம் நீடிப்பார்களா பதவியை என்று பார்க்கிறானே. இது போலத்தான் பிரம்மருத்ராதிகளும் செய்கிறார்களாம். அதனால் அவர்களுக்கு சுவாமியாக அறியப்படாதவர், கஜேந்திரனுக்கு சுவாமியாக அறியப்பட்டவர் என்று அந்த அர்த்தத்தை சொல்லுகிறார். ஏவம் திர்யக்ஷு அபி, திர்யக்ஷு அபி என்னாலுன்னா விலங்கான கஜேந்திரன், விலங்காயிருந்த பொழுதும் அப்படிப்பட்ட பக்தேஷு விவசா, விலங்கான போதிலும் கஜேந்திரனான பக்தனுக்கு தான் வசப்பட்டவனாயிருந்தான். அவனுக்கு என்ன கொடுத்தான்? தன்னையே கொடுத்தான். ஆனால் பிரம்மருத்ரர்களுக்கு என்ன பண்ணுகிறான்? பிரம்மாதிஷு என்ன பண்ணுகிறான்னால் பல்கு பலமேவ பிரயச்சதி. பல்கு பலமேவன்னு அர்த்தம், ரொம்ப குறைந்த அளவு தான் பலத்தை கொடுத்தான். பல்கு பலமேவ பிரயச்சதி யஸ்மாத்து, அதனால அநாதிகி தைஹி அந்யபரைஹி ந சுவாமித்வேன ஆதியத்தை இதி அநாதிகி. பிரம்மருத்ரர்களாலே அவர்கள் வேறு பயன்களை விரும்புபவர்களாக ஆகிவிட்டபடியினாலே அந்யபரைஹி வேறு பலன்களை விரும்புகிறார்கள். ஆகையினாலே தைஹி சுவாமித்வேன ந ஆதியத, எஜமானனாக சுவாமியாக கொள்ளப்படாதவர் என்று அப்படி சொல்லுகிறார். அதாவது கஜேந்திரன் தான் பகவானை சுவாமியாக அபிமானித்தான், கௌரவித்தான். ஆனால் அவர்கள் அப்படி இல்லையே, அது தெரிந்து கொள்ளவில்லையே. அதனால் அநாதிகி என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். சத்யசந்த தீர்த்தர் அநாதிகி என்பதற்கு அர்த்தம் சொல்கிறார். அனஹா முக்கிய பிராணஹா, அடிக்கடி இந்த அர்த்தத்தை காட்டுவார். முக்கிய பிராணன் வாயுதேவன், நம்முடைய அதாவது சுவாச காற்றாக இருப்பவன் என்னெல்லாம் சொல்லுகிறோமே, அவனுக்கு ஆதியத்தே எப்படின்னா பக்தோத்தமத்வேனா உபதீயத்தே ஏன சஹ அநாதிகி. அதாவது முக்கிய பிராணனை உத்தம பக்தனாக கொண்டவர். பக்த உத்தமத்வேன ஆதீயத்தே அபதீயத்தே, அந்த முக்கிய பிராணனை மிக உயர்ந்த பக்தனாக கொண்டவர், அதனால் அவருக்கு அநாதிகி என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அடுத்ததாக 942வது திருநாமம் பூர்புவஹா. பூர்புவஹா என்னால் என்ன? ஆதிசங்கர பகவத்பாதர் என்ன சொல்கிறார்? பூஹு ஆதாரஹா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பூமி. புவஹா என்னால் என்னன்னா சர்வபூதாசிரயத்வேன பிரசித்தாயாக பூமியா புவஹா அபி பூஹு இதி பூர்புவஹா. எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது பூமி. சர்வபூதாசிரயத்வேன பிரசித்தா யாருன்னா பூமி. அந்த பூமிக்கும் கூட பூமியா அபி புவஹா அபி பூஹு, பூமிக்கும் ஆதாரமாக இருப்பவர். எல்லா பூமிக்கு பூதங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பூமி, அந்த பூமிக்கும் ஆதாரமாக இருக்கிறவர் பகவான். அதனால் அவருக்கு பூர்புவஹா என்கிறது திருநாமம் என்று அவர் காட்டினார். பூர்புவஹா என்கிற திருநாமத்திற்கு பராசர பட்டர் அர்த்தம் காட்டுகிற பொழுது
கீழே திருநாமத்தில் அநாதிகி என்கிற திருநாமத்திற்கு என்ன சொன்னார்? அதுக்கு தொடர்ச்சியான அர்த்தம் இது. அதாவது வேறு பயன்களை விரும்புபவர்களாலே தாம் தான் சுவாமி என்று தெரிந்து கொள்ளப்படாதவர் என்ன அர்த்தம் சொன்னார் அநாதிகி என்பதற்கு. ஆனால் இப்பொழுது பூர்போகா என்பதற்கு என்ன சொல்கிறேன்னா, பவதீதி பூஹு. பூஹுனா இருத்தல் என்பது பொருள். இருத்தல்னா எப்படி இருத்தல்? தன்னுடைய தன்மையை உணர்ந்து கொண்டு இருத்தல் ஒவ்வொருத்தனும். அப்போ என்ன அர்த்தம்? அவன் தான் இருப்பவன், மற்றவனெல்லாம் இருப்பவனுக்கே சமம் அல்லாதவன். என்னன்னா தாஸ்ய ஞானேன ஆத்மலாபவான் என்று முதல்ல அவனை சொல்றார். யார் இருப்பவன் என்னால் ஆறு? பகவானுக்கு தான் அடிமைப்பட்டவன் என்று எவன் தெரிந்து கொண்டிருக்கிறானோ அவன்தான் உண்மையிலே இருப்பவன். மற்றவர்களெல்லாம் இருப்பவர் என்றே கிடையாது. அதனால தான் ஆழ்வார்களிலே கூட ஒரு ஆழ்வாருக்கு பூதத்தாழ்வார் என்று பெயர். பூத யோகி. பூத என்ற சப்தத்திற்கு என்ன அர்த்தம்? பூபௌ, இருத்தல், இருப்பு என்பதுதான் பொருள். பகவானை பற்றி அறிந்து கொண்டு பகவானுடைய ஞானத்தினாலேயே அவர் தரித்திருந்தவர். ஆகினால்தான் அவருக்கு பூதத்தாழ்வார் என்று பெயர் ஏற்பட்டது என்று சொல்லுகிறார்கள். அதனால பவதீதி பூஹு, இருப்பவர் ஆகையினாலே பூஹு. எத்தாலே இருப்பவர் என்றால் தாஸ்ய ஞானேன, பகவானுக்கு அடிமைப்பட்டவன் என்கிற ஞானத்தினாலே ஆத்மலாபவான், தன்னுடைய ஆத்மாவை பற்றி உள்ளபடி உணர்ந்து கொண்டு இருப்பவன். சஹா தஸ்ய புவஹா, அவனுக்கு என்ன பண்ணுகிறார்னா பகவான் ஸ்வயமேவ பூஹு பதம் பவதி இது பூர்புவஹா. ஆக இந்த திருநாமத்தால் என்ன காட்டுகிறார்? பகவானுக்கு அடிமைப்பட்டவன் என்ற ஞானமுடைய பக்தனுக்கு தாமே இருப்பிடமாய் இருப்பவர், அவனுக்கு தாமே ஆதாரமாய் இருப்பவர். அதனால் அவருக்கு பூர்புவஹா என்று பெயர் என்று அந்த அர்த்தத்தை காட்டினார். அதுக்கு மேலே இன்னொரு அர்த்தம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. சத்யசந்த தீர்த்தர் பூஹு புவஹா என்கிறதை 2 திருநாமங்களாக கொண்டார். ஆதிசங்கர பகவத்பாதரும் பராசர பட்டரும் பூர்புவஹா என்று ஒரே திருநாமமாக கொண்டார்கள். ஆனால் சத்யசந்த தீர்த்தர் மட்டும் இந்த திருநாமத்தை 2ஆக உடைத்தார். பூஹு என்கிறது தனி திருநாமம், புவஹா என்கிறது தனி திருநாமம். பூஹு என்னால் என்ன அர்த்தம்? பூர்ணத்வாத்து பூஹு, பூர்ணமாக இருக்கிறபடினாலே பூஹு என்று பெயர். ஜகத் காரணத்வாத்து புவஹா, உலகனைத்திற்கும் காரணமாக இருக்கிறபடினாலே அவனுக்கு புவஹா என்று பெயர் என்று இப்படி 2 திருநாமமாக கொள்ளுகிறார். ஆஹா, சங்கரர் என்ன காட்டினார்? ஆதிசங்கர பகவத்பாதர் என்னால் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது பூமி, அந்த பூமிக்கும் ஆதாரமாக இருக்கிறபடினாலே பூர்புவஹா என்று அப்படி அர்த்தம் காட்டினார். ஆனால் பராசர பட்டர் என்ன அர்த்தம் காட்டினார்? இதெல்லாம் தொடர்ச்சியான அர்த்தத்தை காட்டுகிறது என்று ஒரு திருநாமத்துக்கும் சொல்லிக் கொண்டு வருகிறார். கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தில் இருக்கக்கூடிய திருநாமம். கஜேந்திரனுக்கு தன்னையே கொடுத்தார் ஒரு விலங்காக இருந்த பொழுதும் அவன். ஆனால் தன்னை சுவாமியாக உணராதவர்களுக்கு அவர்கள் என்ன பலனை கேட்கிறார்களோ அதைத்தான் கொடுக்கிறான். அவர்கள் இவனை நாதனாக உணர்வதில்லை என்று சொன்னார். இப்பொழுது தன்னை நாதனாக உணர்ந்து யார் இருக்கிறார்களோ, இருத்தல் என்னால் அதுதான் பூர்புவா, அப்படி இருக்கிறவர்களுக்கு தன்னையே கொடுப்பவர், தன்னையே இருப்பிடமாக கொடுப்பவர் என்றெல்லாம் பொருள் கொள்ளலாம் என்று பூர்புவா என்று ஒரே திருநாமமாக கொண்டார் பராசர பட்டரும். ஆக ஆதிசங்கர பகவத்பாதரும் பராசர பட்டரும் இதை ஒரே திருநாமமாக கொண்டார்கள். ஆனால் சத்யசந்த தீர்த்தர் மட்டும் இதை 2 திருநாமமாக கொள்ளுகிறார். பூஹு என்னால் பூர்ணமானவன், புவஹா என்னால் ஜகத் காரணத்வாத்து, உலகத்திற்கெல்லாம் காரணமாயிருக்கிறபடியினாலே அவருக்கு புவஹா என்பது பெயர் என்று இப்படி அர்த்தம் காட்டினார். இப்படி பகவானுடைய திருநாமங்கள் இன்னமும் தொடர்கின்றன. இதற்கு ஆச்சாரியர்கள் அருளி செய்துள்ள வியாக்கியானங்களும் தொடர்கின்றன. தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कट
वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।